ஹலோ தமிழ் மக்களே, உங்கள் தமிழ் ராக் 02 யூடியூப் சேனல். எல்லா நண்பர்களும் நல்லா இருக்கேன்னு நான் நம்புகிறேன். இப்பொழுது தாவேகா தலைவர் விஜய் அவர்களை பற்றி சீமான், நாம் தமிழர் சீமான் அவர்கள் தவறாக பேசிக்கொண்டு மோதும் துணியில் பேசிக்கொண்டிருக்கிறார். கொஞ்சம் அவர் நாவடக்க வேண்டும், இல்லை என்றால் தம்பிகள் குண்டோடு விஜய் கட்சிக்கு போய்விடுவார்கள். சரித்திரம் பதில் சொல்லும் விஜய் யார் என்று. விஜயோடைய வரலாறு சரித்திரம் சொல்லும். உன்ன மாதிரி கட்சிக்காரன் விஜயை பற்றி பேசியோ, விஜயை பற்றி ஏதாவது குற்றம் சொல்லியோ விஜயோட புகழை நீ குறைக்க முடியாது. தமிழ்நாட்டு மக்கள் நினைத்தால் மட்டும்தான். விஜய் வேண்டாம் என்று நினைத்தால் தமிழ் மக்கள் மட்டும்தான், வேண்டும் என்று நினைத்தால் தமிழ் மக்கள் மட்டும்தான். தமிழ் மக்கள் அனைவரும் விஜயை நம்புகிறார்கள். விஜயோட ஆட்சி 2026 நிறுவப்படும். சமான், நீ பழைய காயலாங்கடை சாமான். ஒத்தைக்கு ஒத்த மோத வரியான்னு நீ கேட்டுக்கிட்டே இருக்க சீமான். சீமான், நீ அரசியல் பண்ண வந்தியா இல்லை குத்து சண்டை பண்ண வந்தியா? எங்கேயாவது அரிச்சிச்சுன்னா குத்து சண்டை போடுறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு, அங்கே போய் சண்டை போட்டுக்க. சரியா சீமான்? சீமான், நீ கத்தி கத்தி பேசுனா உன்னை நம்பிடுவாங்கன்னு நினைக்காத சீமான். உன்னுடைய சில விஷயங்கள்லாம் அறிவுபூர்வமாக இருந்தது, நானும் நம்பினேன். உன்னுடைய சில விஷயங்கள், உன்னுடைய ஆற்றல்லாம் சிறந்ததாக இருந்தது. ஆனால் சீமான், நீ வர வர பழைய சாமான் ஆகிட்ட சீமான். சீமான், உன்னோட அரசியலை மட்டும் நீ நோக்கிக்கோ, பார்த்துக்க. தளபதி விஜயை போய் தாவேகா போய் சீண்டிக்கிட்டு மோதிக்கிட்டு இருந்தீங்கன்னா 2026 நாம் தமிழர் கட்சி என்றே இருக்காது. உன் மனசில் நீ வச்சிக்க. துரைமுருகன், சாட்டை துரைமுருகன் இல்லை, சேட்டை துரைமுருகன். நீ ஒரு மாதத்துக்கு முன்னாடி நீ விஜயை பற்றி எவ்வளோ புகழ்ந்த, இன்னைக்கு எவ்வளோ கருவம் கொண்டு இருக்கிற. காரணம் உனக்கு வைத்த எரிச்சல். நீ நீதி வழங்கும் போது சொந்தம் பந்தம்னு மட்டும் சிக்னலில் போட்டுக்கிற ராடு. சாட்டை துரைமுருகன், உன் சேட்டையை ஊரா உடைச்சிருவோம். நான் எங்கள் தாவேகா கட்சிக்காரவங்க ஞாபகம் வச்சுக்க. நன்றி, வணக்கம்.